எது வந்து இன்னைக்கு யங் பீப்புள் நடுவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப அடிக்டிவா இருக்கு, எதை வந்து நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்ல, பொதுவா சொல்றேன். இந்த வேர்ல்ட் நீங்க காலேஜ்ல, ஸ்கூல்ஸ்ல, ஆபீசஸ்ல பாக்குறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பாப்புலரா அதிகமா ஜனங்க வந்து பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி செய்ய விரும்புறாங்க யங் லைஃப்ல, என்னது அது? சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால எது ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்குது இப்போ? இன்ஸ்டா தான். ஓகே, இன்னைக்கு ஒரு இன்ஸ்டா கல்ச்சர் வந்துருச்சு இல்லையா? இன்ஸ்டா ஜெனரேஷனா இருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் ரொம்ப ஓல்ட் டைமர் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டா தான் இப்போ எல்லாருக்கும் பிடிச்சது. இன்ஸ்டா. வேற என்ன ரொம்ப அவங்கள ரொம்ப ஆக்கிபை பண்றது என்னது? யூடியூப், ஸ்னாப்சாட், கேமிங், வீடியோ கேம்ஸ். வேற யங் பீப்புளுக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப இன்வால்வ் பண்ணி பிடிச்சிருக்கிற காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? சாட்டிங். வேற வெப் சீரிஸ். ஓகே, வேற என்ன இருக்கு? அனிமி. ஓகே, வேற யங் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சது அது. சோஷியல் மீடியா சொன்னீங்க, வேற என்ன சொன்னீங்க? அதான் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா தான். கேமிங், அப்புறமா வெப் சீரிஸ், வாட்சிங் மூவிஸ் ஆர் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி. வேற என்ன? ரொமான்ஸா? ஆமா, அது உண்மைதான். அது எதுக்கு லவ் பண்றோன்னே தெரியாம சும்மா சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ற, அது ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்ப அது ஒண்ணு. பொழுது போறேன்னா யாரையாவது ஒருத்தர் நம்பர் கிடைச்சா போதும், சும்மா கால் பண்ணிக்கணும், சும்மா பேசிக்கணும், சும்மா சேட் பண்ணிக்கணும். இது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இதனுடைய எண்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். வாட் இஸ் த ரிசல்ட்? இதனுடைய முடிவு என்னங்க?